இல்ல, வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, துரோகம் இல்லை, சந்தோஷம் இல்ல, முதுகுல குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து 20 ஆண்டு காலம் முடிச்சு 21வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தல். எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா? தேமுதிக நிறை குடம். எந்த சலசலப்புகளுக்கும் தேமுதிக அசங்காது, அலையாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட். யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி? இதை எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அன்பு சகோதரர்கள், பத்திரிகைகள், அவங்களுக்கும் அதான் முதல் கேள்வி. ஏன்னா எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு. இனிமே புதுசா ஏதா பார்க்க போறோமா? அதனால இந்த முறை 2026 தேர்தல் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எதற்கு ஆரம்பித்தாரோ, இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, கஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளித்து தமிழகத்தை முன்னேற்றும் ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, யார்கிட்டையும் எங்களுக்கு காசு கொடுங்க என்று நிற்கின்ற கட்சி தேமுதிக கிடையவே கிடையாது. அதுக்காக தேமுதிக இருக்கிறவங்க எல்லாம் டாட்டாவோ, பிர்லாவோ, அம்பானியோ கிடையாது. தலைவர் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உண்மையான பாசத்திற்கான ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க. ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மத்திய கட்சி, யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஆகாது, 10-20 லட்சம் ஆகாது, ஆகும். ஏன்னா காசு கொடுக்கணும், ஹோட்டல் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், லாரி வச்சு ஏத்தி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தானே வருவாங்க. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது 100 கொடுத்தாங்களா? சோறு கொடுத்தாங்களா? பீரு கொடுத்தாங்களா? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லின் அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம். இதுதான் உண்மையான கூட்டம். இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டோன்னு வைங்க, போடி நாயக்குன்னு ஒரு தாங்காது. இதான் வரலாறு. அதுதான்